வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்ட் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம், குரூப் 2 மெயின்ஸ் மாதிரி வினத்தால் எப்பொழுது வரப்போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் கோச்சிங் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதையும் பாருங்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி கொடுத்த இமெயில் ரிப்ளை அப்படின்னு போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸோடைய மாதிரி வினத்தால், குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு மாதிரி வினத்தால் ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் மெயின்ஸுக்கு இன்னும் அவங்க விடலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நானே அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் போட்டு கேட்டிருந்தேன். ரொம்ப தாழ்மையாக தான் கேட்டிருந்தேன். எப்பவுமே நம்மளுடைய மேல் இடத்துலையோ நம்ம பெரிய இடத்துலையோ பேசும்போது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான பதில்கள் உடனே கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது, பாருங்கள். ஸோ நான் இமெயிலில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நான் அந்த காலையில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். வணக்கம் ஐயா அம்மையீர், நான் 3 வருடமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வருகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு மாதிரி வினாத்தாள் விட்டது போன்று எப்பொழுது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு மாதிரி வினாத்தாள் விடப்படும்? மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி விடப்படும் பட்சத்தில் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள மிகவும் உந்துதலாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. ஸோ இதுக்கு டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, the request of the petitioner is under consideration. அதாச்சும் கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கருத்தில் கொள்கிறோம், அதாவது வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ அதை வந்து அடுத்த லெவலுக்கு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, சலுகை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நாம் இதேமாரி வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாமா, கான்டாக்ட் tnpsc@gmail.com. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கூட வந்து குரூப் 2 மெயின்ஸ் மாதிரி வினாத்தால் எப்பொழுது வெளியிடப்படும் கேளுங்க. ஸோ நிறைய பேர் கேட்க மேலிடத்துடைய கவனத்திற்கு செல்லும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து இன்னும் வேகமாக வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கான மாதிரி வினாத்தால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுனே தெரியாமல் அந்த அளவுக்கு மெயின்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கேட்பாங்க, எஸ்எல் ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேருந்து கேட்க போகிறாங்க, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் சமச்சீர் புக்கு தான், நம்ம வேற எங்கேயும் வெளியே போகிறது வேஸ்ட்டு தான். அதே பேர் வந்து கடிதம் வரைதல். ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் இன்னும் கிடைக்கவே இல்லை. மற்றபடி இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங், ஸோ அங்கங்கே கூட நம்ம எதை கண்டுபிடிச்சிட முடியும். கடிதம் வரைதல் நம்ம புத்தகத்தில் எங்கேயாச்சும் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி கிடைச்சாலும் நம்ம அரசு அலுவலக கடிதம் தான் நமக்கு முக்கியமானது இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி வினாத்தாளையோ ஒரு மாதிரி புத்தகத்தையோ விடும் பட்சத்தில் நம்ம அனைவருக்குமே வந்து முக்கிய நல்லதாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸ் வந்து கிராமப்புற மக்கள், ஸோ இவங்கெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் இருக்காது. மெயினாக அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு கிடைக்கிது, நம்ம புக்கு வாங்கினாவே நிறைய செலவு பண்ணணும், ஆன்லைனில் தான் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா ஸோ டவுனில் இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான். ஸோ நீங்களும் முடிஞ்சால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு கான்டாக்ட் tnpsc@gmail.com என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ரெக்வஸ்ட்டு கேட்டு அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து கருத்தில் எடுத்துகிட்டு ஸோ அடுத்து வந்து இன்னும் ப்ராசஸ் வந்து வேகமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? கண்டிப்பாக நமக்கான மாதிரி வினாத்தால் மிக விரைவில் வெளியிடப்படும். நம்ம வந்து அடிக்கடி நம்மளுடைய உரிமையை கேட்கத்தான் கண்டிப்பாக வந்து அதுக்கான வேலைகள் வேகமாக நடக்கும், சரிங்களா? லேப் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் முந்தானத்தி அதாவது ஸ்டார்ட் பண்ணி 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்து 3ஆவது டெஸ்ட் நாளைக்குங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் 101 லெசன் சயின்ஸு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. 410 ரூபா ஃபீஸு. ஒரு நாளைக்கு 2 லெசன் டெஸ்ட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அவ்வளோத்தையும் கேட்டுருவோம், சரிங்களா? அப்படி தான் இருக்கும் கொஷின் பேப்பர். அதேமாதிரி வந்து குரூப் 2 குரூப் 4க்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. வேணும்னு கால் பண்ணிக்கிட்டு சேம் லெசன் வைஸ் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி அன்அகாடமி, இந்தியாவோட டாப் எடிக்கல் கோச்சிங் கொடுத்துருக்காங்க. குரூப் 1 மெயின்ஸ் கோச்சிங் கிராஷ் கோர்ஸ் தான் இது. சிபி இவங்க வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் அண்ட் இந்தியன் கல்ச்சர், திவ்யா ஜனனி சோசியல் இஷ்யூஸ், சவுந்தரராஜன் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, நித்யா இந்தியன் பாலிட்டி, யுகசெல்வி கரண்ட் அஃபேர்ஸ், மரியா ஜேக்கப் என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், குபேந்திரன் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் எக்கனாமி, ராஜா கலியமுதன் தமிழ் சொசைட்டி, கௌதம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. 11ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 ப்ரிலிமினரி நல்லா பண்ணிவிட்டு என்னால் மெயின்ஸ் முடியும்னு வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரு எம்என்சின்றதால கண்டிப்பாக வந்து நல்லா சூப்பராக பண்ணி தருவாங்க. ஸோ நானுமே அதை நம்புகிறேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே போல் குரூப் 4 அண்ட் விஓவுக்காக பேட்ச் 8 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இவங்களுமே அதுதான். இவங்க வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஏகப்பட்டது கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேனல் எவ்வளோ பேர் இருப்பீங்க சார் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க. இவங்க வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் நிறைய கொடுக்குறாங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்னு இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்க.
கூப்பன் கோடு கேட்பாங்க காமராஜர், இதை போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய கண்டென்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சா நீங்கள் பே பண்ணி படிக்கலாம், டெஸ்ட் எழுதலாம். மாதம் வந்து 300 பிளானில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அன்அகாடமியில் ஃப்ரீ கண்டென்ட் அன்அகாடமியில் கொடுத்துருக்காங்க. லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மார்க் டெஸ்ட்டு, லைவ் குவிசஸ்ஸு, அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லியுமே ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்த எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். 20 questions in 20 minutes. மண்டே வந்து ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே வந்து ஜியாகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ், சாட்டர்டே யூனிட் 8, 9, சண்டே மேக்ஸ். சரிங்களா? அது வந்து அன்அகாடமி லேர்னிங் ஆப் டெவலப் பண்ணுங்கள். ஃப்ரீ லைவ் கிளாஸஸ். சரிங்களா? இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 6 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திவ்யா, நித்யா, மோசின், மணிகண்டன், ஞானவேல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குரூப் 2 ப்ளூமரிக்காக. இது வந்து குரூப் 1 மெயின்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா? அதாவது வந்து மந்த்லி வந்து 300 பிளானை கொடுக்குறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த பிளான் யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி 300 தான் வரும், 2 இயர்ஸ் கரெக்டாக வரும், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் அடுத்த 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேக்கலாம். அது வந்து நிறைய பேர் எம்என்சிலையோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் எப்படி படிக்கணும் என்னன்னு தெரியாது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இவங்களை பற்றி நிறைய கடன் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.